ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இப்போ ரீசெண்டாக ஒரு சில அப்டேட்டில் வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் போயமும் ப்ரோஸும் பார்த்தோம் அப்படின்னா அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. இந்த அடிஷ்னலாக ஆட் பண்ண போயம் ப்ரோஸ்லாம் சமச்சீர் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துட்டே வரோம். ஆல்ரெடி எல்லா போயம்கான வேர் டு ஸ்டடி நம்ம வந்து கொடுத்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோஸ்க்கான வேர் டு ஸ்டடி. ஸோ வந்து புதுசாக ஒரு 18 ப்ரோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த எல்லா ப்ரோஸும் சமச்சீர் புக்கில் எந்தெந்த இடத்துல, ஸோ எந்த ஸ்டாண்டர்டில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குது, நம்ம வந்து அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து கொடுத்துருக்கோம். இதை ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா த நைட் அண்ட் த காஸ்ட் கார்டன். இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 30ல் இருக்குது. அதுமாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி போட்ட போயம் வீடியோவில் ஒருத்தவங்க ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது நம்ம வந்து பழைய சிலபஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா ரிவர் அப்படிங்கிற ஒரு போயம் வந்து இருக்குது. ஸோ இந்த ரிவர் போயம் ஆல்ரெடி பழைய சிலபஸில் வந்து இருக்குது. நம்ம அதனால் வந்து நேற்றுக்கு போட்ட அந்த போயம் அப்டேட் வீடியோவில் இந்த ரிவர் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். ஆல்ரெடி பழைய சிலபஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறனால. ஆனால் என்ன அப்படின்னா பழைய சிலபஸில் இந்த ரிவர் போயமோட ஆத்தர் வந்து கரோலின் ஆன் பவுல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ புது சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிவர் போயமோட ஆத்தர் நேம் வந்து இலான் ஷமீர் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து இது புது போயமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து புது சமச்சீர் புக்கில் ஃபுல்லாகவே வந்து தேடி பார்த்துட்டோம். ஸோ வந்து போயமுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரீட் அண்ட் ஜாய் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். ஸோ இந்த ரிவர் அப்படிங்கிற போயம் பார்த்தோம் அப்படின்னா இலான் ஷமீர் அப்படிங்கிற நேமில் வந்து இல்லை. ஸோ நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த நேமில் வந்து போயம் இல்லை. ஸோ மேபி அது வந்து ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக்காக கூட வந்து இருக்கலாம். ஒருவேளை அவங்க வந்து ரிவைஸ் சிலபஸ் விட்டாங்க அப்படின்னா தெரியும். சப்போஸ் வந்து யாருக்காவது அந்த புதுசாக ரிவர் அப்படிங்கிற போயம் வந்து இலான் ஷமீர் அப்படிங்கிற வந்து எழுதின டேட்டா கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 7811894810. இதில் கூட நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு அடுத்து போடக்கூடிய வீடியோவில் நம்ம வந்து அதையும் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்த வரைக்கும் அந்த ரிவர் அப்படிங்கிற போயம் வந்து ஆல்ரெடி பழைய சிலபஸில் இருந்த கரோலின் ஆன் பவுல்ஸு அந்த போயம்கான சோர்ஸ் டேட்டா மட்டும் தான் சமச்சீர் புக்கில் வந்து இருக்குது. இலான் ஷமீர் வந்து இது வரைக்கும் தேடி பார்த்து கிடைக்கல. கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எம்பவர்டு உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு. இது 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 60ல் வந்து இருக்குது இந்த ப்ரோஸு. அடுத்தது த அட்டிக். இது பார்த்தோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 94ல் வந்து இருக்குது. அடுத்து டெக் ப்ளூமர்ஸ் 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 126ல் இருக்குது. ப்ரோ பிடிஎஃப் தாங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவீங்க. நம்ம வந்து இந்த பிடிஎஃப்பை ஆப்பில் வந்து கொடுத்துருக்கோம். ஆப்பில் நீங்கள் வந்து எங்கே டவுன்லோட் பண்ணணும் அந்த இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். அதை வந்து பார்த்துக்கோங்க. ஐ காண்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். இது 9th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 28ல் வந்து இருக்குது. அடுத்தது ஓல்டு மேன் ரிவர் 9th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 50ல் வந்து இருக்குது. அடுத்தது 17 ஆரஞ்சஸ் 9th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 88ல் வந்து இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான டெஸ்ட் சீரீஸ் வீடியோ எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து பழைய சிலபஸ் புது சிலபஸ் நீங்கள் அந்த வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ அதில் என்னெல்லாம் இருக்கோ அது வந்து இப்போ சேம் சிலபஸில் வந்து இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா போயமும் ப்ரோசஸ் சேர்த்து ஒரு 30 மட்டும் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நம்ம அதோட 30 வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிடுவோம். அவ்வளோதான், சிம்பிள். இது போக பார்த்தோம் அப்படின்னா கிராமரில் ஒரு சில டாப்பிக்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் ஆயிரும். ஸோ வந்து ஜனவரி எண்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே 1 by 1 வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது ஹாபி டேர்ன்ஸ் அ சக்ஸஸ்ஃபுல் கேரியர். இது பார்த்தோம் அப்படின்னா வந்து 8th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 35ல் வந்து இருக்குது. சி டர்ட்டில் 6th பேஜ் நம்பர் 87. நம்ம இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம். இந்த கதையை வந்து போட்டிருக்கோம் வீடியோவாக. அடுத்தது வென் த ட்ரீஸ் வாக்டு 6th term 1ல் பேஜ் நம்பர் 109. A visitor from the distant land 6th term 1ல் பேஜ் நம்பர் 133. ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் 6th term 2ல் பேஜ் நம்பர் 81. த லாஸ்ட் ஸ்டோன் கார்வர் 7th term 2ல் பேஜ் நம்பர் 113. அடுத்தது ஈட்கா. இது வந்து 7th term 1ல் பேஜ் நம்பர் 85. த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில் 7th term 1ல் பேஜ் நம்பர் 109. த ப்ரேயர் டு த டீச்சர் 7th term 1ல் பேஜ் நம்பர் 138. ஏ ஹண்டர் டர்ன் நேச்சுரலிஸ்ட் 8th பேஜ் நம்பர் 58. ஓகே,
ஸோ அந்த பிடிஎஃப் நீங்கள் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா முதல்ல ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் இருக்குது, இது வந்து டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ணோன்னா பேஜ்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ மெட்டீரியல் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும். நீங்கள் வந்து அங்கேருந்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ ஆப்பில் இதான் வந்து பேஜாக இருக்கும். ஸ்டெப் 1 இதான் பேஜாக இருக்கும். இதில் அந்த கார்னரை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது ஃப்ரீ மெட்டீரியல் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதை கிளிக் பண்ணணுன்னா இது வந்து வரும். இந்த ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளே போங்க. ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வரிசையாக வந்து எல்லாமே வந்து இருக்கும். நம்ம அதில் பார்த்தோம் அப்படின்னா வேர் டு ஸ்டடி அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த வேர் டு ஸ்டடிக்குள்ளே வந்து போங்க. ஸோ இந்த வேர் டு ஸ்டடி இருக்கா, இதுக்குள்ளே வந்து போங்க. இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 குரூப் 2A குரூப் 1 அந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் வரும். நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் எல்லாமே வந்து போட்டிருக்கோம். சிம்பிள் தான். ஜஸ்ட்டு ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வேர் டு ஸ்டடிங்கிற ஃபோல்டர் வந்துடும். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம குரூப் 4 குரூப் 2 குரூப் 2A அதை வந்து எல்லாம் சேர்த்து வந்து கொடுத்துருப்போம். அதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு முன்னால் போட்ட போயம் தமிழ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இருக்கும். நம்ம வந்து ஜிஎஸும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து சப்ஜெக்ட் வைஸாக வந்து கொடுப்போம். அதுவும் வந்து அங்கேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் ஆயிரும். இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.